ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேம்போ ட்ரீஸ் நம்ம பேம்போ மேக் பண்ணுறதுக்காக, பேம்போ கலெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே பாருங்கள், சுற்றி மொளை காடு தான், முள்ளு காடு. இதுக்குள்ளே குனிஞ்சி நிமிர்ந்து பொறுமையாக நடந்து போகணும். கீழெல்லாம் இலை இருக்கிறது தான் மூங்கிலோட இலை, பார்க்க வச்சு உபரால ஒரு மூங்கில் மரத்தை வந்து நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ அதாவது ஒரு சின்ன மூங்கில் செடி எப்படி உருவாக்குறது அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூங்கில் காட்டுக்கு முன்னாடி நிற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மூங்கிலில் வந்து பார்த்திங்கனாக்கா இவ்வளோ பெரிய மூங்கில் மரத்தை எப்படி நம்ம சின்னதாக பயிராக்கலாம், ஸோ மூங்கில் மரத்தை எப்படி பயிராக்கிறது, அது என்னென்ன ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூங்கில் மரத்தாண்டு வந்துட்டாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூங்கில் இலை பாருங்கள் எப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மூங்கில் கிளைகளை கட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மூங்கில் காட்டுக்குள்ளே வந்துட்டு மூங்கில் மரம் கிளைகளை பார்க்கணும். இந்த மாதிரி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இலைகளாண்ட இந்த கனவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம கிளைகளாக சின்ன சின்ன கிளைகளாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் வேலை. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம பேம்பூ கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேம்பூஸ் கலெக்ட் பண்ணியாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு இது எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் வாங்க. முள்ளுக்காட்டில் நோக்கி போக வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், காடு மாதிரி இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் வந்து எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ கிளையிலேருந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். எல்லாமே அப்படி தான் கட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே நம்ம தண்ணியில் வைக்கணும். இப்படி நம்ம கத்தையை அப்படி மொத்தமாக ஒரு கட்டி அடுக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடுக்கி அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா 1.5 வீக்ஸ் இல்லைன்னா 2 வீக்ஸில் செடி மறுபடியும் இதாகவும் தண்ணியிலே வச்சுருக்கணும். சரிங்களா, அது என்ன ப்ராசஸ்ன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி கணு இருக்கணும். சரிங்களா, இந்த கணு இந்த மாதிரி கிளை இருந்தால் மட்டும்தான் வேர் வரும். ஜூமிங் பண்ணலையா? ஓகேங்களா, இந்த மாதிரி கணுங்கள் இருந்தால் தான் வேர் வரும். இது எப்படி வச்சுருக்குன்னு வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா இது ஈஸியாக வந்து போட்டு கொஞ்சம் மேலே தூக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொசு பேட் வச்சு மூங்கில் பிளான்ட், அதாவது பேம்பூ பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, பேம்பூ